எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி தேங்காய் தக்காளி குருமா தாங்க. அது எப்படி சிம்பிளாக எங்கள் கிராமத்தில் எங்கள் அம்மா எங்கள் பாட்டிலாம் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எப்படி வச்சுட்ருக்காங்கன்னு சொல்லி தாங்க நான் வீடியோவாக இன்றைக்கி காட்ட போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு தேங்காய் எடுத்துருக்கேங்க. அந்த தேங்காயை வந்து நான் இப்போ செக்கில் போட்டு தட்டி ஆட்டிகிட்ருக்குறேங்க. பாருங்கள், குழம்பு செக்கில் ஆட்டி வச்சாதாங்க சூப்பராக இருக்கும். அதனால நான் செக்கில் ஆட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த குருமாக்கு வந்து தேவையான பொருள் வந்து ஒன்றொன்னா சேர்க்கும் போது பார்த்துக்கலாங்க. இப்போ வந்து நான் தேங்காய் தான் ஆட்டிகிட்டு இருக்கேன். அதனால நான் தேங்காயை மட்டும் காட்டுறேன். இந்த தேங்காயை வந்து நல்லா நம்ம சந்தனமாட்ட அரைச்சிக்கணுங்க. ஆட்டிட்டு அப்புறம் வேறு என்னென்ன பொருள் சேர்க்குறேன்னு பார்க்கலாங்க. செக்கில் ஆட்டும் போது கை வந்து உள்ள தேங்காய் வந்து சந்தனமாட்ட அரைச்சிட்டேங்க. இப்போ வந்து நான் குருமாக்கு தேவையான தக்காளி பழத்தை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தக்காளி பழத்தை வந்து நல்லா அலசிக்கணும். தேவையான அளவு தக்காளி பழம் போட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏலக்காய், சீரகம், மிளகு சேர்க்குறீங்க. பாருங்கள், பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் மிளகு சேர்த்துக்கலாங்க. குருமாக்கு தேவையான அளவு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். இது வந்து எல்லா குழம்புக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்துக்கலாம். குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்றா அரைச்சிக்கலாங்க. நல்ல மையம் அரைச்சிக்கணும். தக்காளி வந்து நம்ம பார்த்து தான் அரைக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள சாரெல்லாம் வந்து நம்ம மேலே தெரிக்கும். பாருங்க, நம்ம போட்ட மசாலா பொருள் எல்லாமே சேர்ந்து வருது பாருங்க. இந்த குருமா ஆட்டும் போதே வாசம் சும்மா கமன்னு வருதுங்க. அவ்வளோ ஒரு மனமா இருக்குது. இட்லிக்கு, தோசைக்கு, இதுக்கெல்லாம் இந்த குருமா வந்து வேற லெவலில் இருக்குங்க. இன்னைக்கு நான் சாப்பாடுக்கு தான் செய்கிறேன். இந்த குருமா சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கே குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். குருமாக்கு தேவையான மசாலா வந்து சூப்பராக ஆட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து அழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ குருமாவுக்கு தேவையான வெங்காயம் வந்து நம்ம உரித்து அரிஞ்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வந்து நிறைய போட்டால் அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. வெங்காயம் விலையெல்லாம் ஏறிடுச்சுங்க. எங்கள் ஊரில் கிலோ 50 ரூபாய்க்கு விற்கிதுங்க.
உங்கள் ஊர்லலாம் எவ்வளோக்கு விற்கிதுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி தக்காளியும் கிலோ 50 ரூபாய்க்கு விற்கிதுங்க. ஏறினா ஒரே அடியாக விலைவாசி ஏறுது, இறங்குனா ஒரே அடியாக விலைவாசி இறங்குது. என்ன பண்ணுறது? நம்ம வந்து குழம்பு தாளிச்சிடலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குருமா தாளிக்கிறதுக்கு வந்து இப்போ மண்பானை தான் வச்சுருக்கேன். மண்பானையில் தான் இன்றைக்கி நம்ம வந்து குழம்பு தாளிக்க போகிறோம். குருமா தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். மண்பானையில் வந்து எப்போவுமே ஆவி வந்து நல்லா சூடு வந்து இழுத்து பிடிக்கும். இவ்வளோ தூரம் புகை வந்துமே எண்ணெய் இன்னும் காயலை. இப்போ தான் கடுகு பொரியிதை காட்டுங்களா. ரொம்ப நேரம் ஆகி இப்போ தான் கடுகு பொரியுது பாருங்கள். இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து எவ்வளோ அரிஞ்சு வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம தாளிப்பில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கருகணுங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு பாருங்கள், ரொம்ப சூப்பராக எரிஞ்சிட்டு இருக்குது. வெங்காயம் வந்து நல்லா கருக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அரைச்ச மசாலா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் குழம்பு. நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தாளிப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சூப்பரான நம்மளோட குருமா குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சுங்க. மண்பானையில் குழம்பு வைக்க அப்படியே மணக்குதுங்க. இப்போ நம்ம பார்த்துடலாம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நம்மளோட குருமா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.